இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க, இல்லை வரமிளகா எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது எல்லாமே தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்துட்டும் நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. வணக்கி வச்சது நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டு சாரி. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கடுகெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, எல்லாம் வேணாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால நாங்கள் போட்டுக்கிட்டோம். ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக அளவு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியே போட்டுவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அது நீங்கள் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது வணங்கிட்டு இருக்கிற கேப்பில் நீங்கள் அந்த வணக்கில் அஞ்சுட்டு நல்லா ஒரு பிளேட்டில் ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வதக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி எல்லாத்தையும் ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஆனால் ஒன்று என்னென்னா வீடியோ கடைசியில் சொல்கிற பாருங்கள். இது வேறு டக்குன்னு வணங்கி தொலைவே மாட்டேங்குது. நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுது, பசி ஆகுது. தேங்காய் கொஞ்சம் இருக்குது, தேங்காய் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். என்ன இந்த மிக்சியில் அரைக்கும்போது அந்த சவுண்டு மட்டும் ரொம்ப எரிச்சல் ஆகும். யாருக்கு இந்த சவுண்டு பிடிக்காது அவங்கள கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சத்தமே இல்லாத மிக்சி எங்கே இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணிக்கலாம். அரைச்சாச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எடுத்து அப்படியே அலைக்காய் ஊற்றி ஆஹா சூப்பராக இருக்குது. எப்படா கொதிக்கோ நல்லா போட்டு கலக்குவேன் கலக்கிக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி கலக்கிக்கிட்டே இருந்தோம். மிக்சி எடுக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து வலித்து போட்டு பார்க்குறக்கே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் இதை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தேங்காயோ கொஞ்சம் சிறிதளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அளவாக போட்டால் போதும். இதுவும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. மறுபடியும் என்ன கடுப்பாக போகுது, காது பொத்திக்கலாம். ஒரு சின்ன சிக்கலாகி போச்சு, மிக்சி மட்டும் கழட்ட முடியல. ஒரு வழியாக எடுத்துட்டோம். எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஊற்றுனதில் தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சதை மிக்ஸ் பண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அரைச்சது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அப்படியே சிம்மில் இருக்கிற தூக்கி ஆனில் வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஓரமாக உட்காந்து பார்க்கலாம். ஓரமாக உட்காந்துக்கப்புறம் அப்படி நல்லா வருதான்னு பார்த்துட்டு நல்லா அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா போட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. கரம் மசாலா, மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலே தனியாக ப்ரிப்பேர் பண்ண பொடி. இந்த பொடி செய்கிறதுக்கு தேவையான ரெமடிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குது. சரி, சாப்பிட போகலாம். சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்துச்சு. இது ஒயிட் ரைஸுக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லிக்கு வச்சா சூப்பராக இருக்கும். இது வீட்டில் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.